கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த சிலுவை தியானத்தில் கூட நம்ம கிறிஸ்துவை குறித்தும் சிலுவை குறித்தும் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளில் கூட கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கும் பொழுது, இயேசுவை கொண்டவர்கள், இயேசுவை உடையவர்களாக, இயேசுவை பின்பற்றுவர்களாக இருக்கிறோம் என்றால் அதில் பிரதானமான ஒன்று என்ன பார்த்தோன்னா, கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொன்னதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அது குறிப்பாக யோவான் 15ஆம் அதிகாரத்திலேருந்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிற நானே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறது பார்க்க முடிகிறது. 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவரில் வாசிக்கும் பொழுது நம்ம அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருக்கவில்லை என்றால், அவருக்குள்ளே இல்லை என்றால் நம்ம என்ன கனி கொடுக்க மாட்டோம். நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்றால் நம்ம என்ன பண்ணுறோம், கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். 4வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியுது. ஸோ கனி கொடுப்பதற்கு பிரதானமான ஒன்று என்னென்னா, இயேசுவோடு நாம் நிலைத்திருக்க வேண்டிய அனுபவம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஸோ இந்த கனி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, அன்பு பிரதானமாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 9 கனிகளை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெறும் 9 கனிகள் தானா அப்படின்னு பார்த்தோம்னா 9 கனிகள் மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னும் நிறைய கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கும், கிறிஸ்தவனாக இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது இயேசுவை நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறார் என்று இதற்கான அடையாளம் என்ன அப்படிங்கும் பொழுது நாம் கனிகளை வெளிப்படுத்துவர்களாக இருப்போம். இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது. ஒரு தோட்டக்காரர் அந்த மரத்தை வைக்கிறாரு. அந்த மரத்துக்கு தண்ணி வைக்கிறது, உரம் கொடுக்கறது எல்லாமே பண்ணுறாரு. ரொம்ப பார்த்து கவனிக்கிறார். ரொம்ப கவனமாக அந்த செடி வளரணும், அந்த மரமாக ஆகணும், கனி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பார்த்து அதை வளர்த்துறாரு. ஆனால் அந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த தோட்டக்காரன் செய்வதற்கான அந்த பராமரிப்பதற்கு, அந்த வேலையை பார்த்துக்கிறது, அந்த செடியை பார்த்துக்கிறது, அந்த மரத்தை பார்த்துக்கிறதுக்கு தகுதியான கனிகள் கொடுக்கலை அப்படிங்கும் பொழுது அங்கே பாருங்கள், தோட்டக்காரனுக்கு ஏமாற்றம் இருக்கும். ஸோ அந்த போல் தான் நாம் ஆண்டவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட செடிகளாக இருக்கிறோம், கொடிகளாக இருக்கிறோம். அந்த சொல்லப்போனால் அவர் செடியாக இருக்க, நாம் அவரில் கொடியாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டு நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னென்னு பார்த்தோன்னா, கனி கொடுக்குற ஒரு ஜீவியம். ஆர் வி பியரிங் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசுவுக்காக நம்ம கனி கொடுக்குறோமா? நம்முடைய வாழ்க்கையிலேருந்து கனிகளை நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதற்கு என்ன அடிப்படையான காரியம் அதிலும் பார்க்குறோம். லியன் மோரிஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வேத வல்லுனர் ஒருத்தர் இப்படியாக சொல்லியிருக்கார், ஃப்ரூட்ஃபுல்னஸ் டவுட்லெஸ்லி இன்க்ளூட் வித் ப்ரொடியூசிங் ஆஃப் கிரைஸ்ட் கேரக்டர் அண்ட் வின்னிங் த சோல் ஃபார் கிரைஸ்ட். 2 காரியம் பிரதானமாக இருக்குது. ஒன்று, கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொன்று, இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இதுதான் கனி கொடுக்குற ஜீவியம் என்று அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கனி கொடுக்குற ஜீவியத்திற்கு நாம் எப்படி வர வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை இந்த இடத்துல ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம், இயேசு 4வது வசனத்தில் பார்க்குறோம், என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்குறோம். இங்கிலீஷில் பார்க்குறோம், abide in me, remain in me. என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறத பார்க்கிறோம். அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, நாம் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவருக்குள்ளே இல்லை என்றால் கனி கொடுக்க மாட்டோம். அதே அந்த வசனமும் தெளிவாக சொல்லுது, என்னெல்லாம் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கனி கொடுப்பீங்க, என்னென்ன நிலைத்தில்லா விட்டிங்கன்னா நீங்கள் கனி கொடுக்க மாட்டீங்கன்னு என்று அந்த வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். ஸோ இயேசுவோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவோடு நம்ம இருக்க வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நம்ம அனுதின ஜீவியத்தில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் இயேசுவோடு இருக்கிறேனா, இயேசு என்னில் இருக்கிறாரா, நான் இயேசுவோடு கூட அவர் என்னோடு கூட இருக்க வேண்டியது பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒன்று என்னென்னா அவர் என்னோடு கூட இருக்கிறது, நான் அவரோடு கூட இருக்கிறது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப பிரதானமே என்னென்னா நாம் அவரோடு கூட இருக்கணும், அவர் நம்மோடு கூட இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம அவரோடு கூட இருக்கிறோம் என்றால், அவர் என்னில் இருக்கிறார் என்றால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம், அவருக்கு ஏற்ற உகந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். அந்த கனி பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்னது போல் அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஒருத்தர்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவங்க இயேசுவை உடையவர்களாக இருக்கிறார்களா என்று. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம். ஸோ இயேசுவோடு கூட நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது நமக்கும் அப்படிப்பட்டதான கனி நம்முடைய வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஸோ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், என் வாழ்க்கையிலேருந்து அப்படிப்பட்ட கனிகளை நான் வெளிப்படுத்துகிறேன்னா, இயேசுவில் காணப்படுகிற குணாதிசயங்கள் என் வாழ்க்கையில் காணப்படுகிறதா அப்படி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், பல நேரம் நம்ம எதை நோக்கி பார்க்குறோம், எதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது, எதை நம்ம ரொம்ப இதாகுன்னா, அற்புதம் நடக்கும்போது, அடையாளம் நடக்கும்போது நம்ம ரொம்ப வியர்ச்சி பார்க்குறோம், ரொம்ப அது நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஜீவியங்களில் பார்க்குறோம். அதை காட்டிலும் நமக்கு ரொம்ப பிரதானமான ஒன்று, நம்ம இடத்துல ஈர்க்கப்பட வேண்டிய, நம்மளை மற்றவர்கள் ஈர்க்கக்கூடிய ஒன்று என்னென்னா அவருடத்துலேருந்து கனிகள் தான். இயேசுக்குள்ளே இந்த சுபாவங்கள் தான் ஜனங்களை ஈர்க்கிற ஒரு பெரிய இதாக இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்க்குறோம், அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, ஓ இவங்களுக்குள்ளே இயேசு செயல்படுகிறார், இயேசு இருக்கிறார். ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு பின்பதாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா கனிகள் தான் வேணும். ஜனங்களை சபைக்குள்ளாக நடத்துவதற்கு நமக்கு அற்புத அடையாளங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஜனங்கள் சபைக்குள்ளாக நிலைத்திருப்பதற்கு நமக்கு தேவையானது கனிகள் மாத்திரமே, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கனிகள் மாத்திரமே. அதுக்கு பிரதானமான ஒன்று இயேசு சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா வாக் வித் காட், கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம். நாம் அவரோடு கூட இருக்கிறோம் என்று ஒரு காரியம் நம்ம சொல்லும் பொழுது, நம்ம எந்த அளவுக்கு அவரோடு கூட நடக்கிறோம், எந்த அளவுக்கு அவரோட க்ளோஸ்னஸாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அந்த உறவை நம்ம கட்டி காப்பாற்றுறோம், எந்த அளவுக்கு அந்த உறவை நம்ம பலப்படுத்துகிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், அவசர ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம், அவசரமான ஒரு உலகம், பிஸியஸ்ட் லைஃபுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த பிஸியஸ்ட் லைஃப்பில் இயேசுவுக்கு நமக்கு நேரம் இருக்கா, இயேசுவோடு கூட செலவு பண்ணுவதற்கு நமக்கு நேரம் இருக்கா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம பில்ட் பண்ணணும், ஒரு உறவை கட்ட வேண்டும் என்றால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேரம் செலவு பண்ணுகிறோம். ஒரு நாள் நம்ம சாதாரணமாக நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் நம்ம பில்ட் பண்ணணும், ஒருவரோட உறவை பலப்படுத்தணும், கணவன் மனைவி உறவோ இல்லை நண்பர்கள் உறவோ நம்ம பலப்படுத்துகிறோன்னா அது எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட நம்ம நேரம் செலவு பண்ணுறோம், எந்த அளவுக்கு அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கும், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, எது செய்ய மாட்டாங்க, எது பிடிக்கும், எது பிடிக்காதுங்கிறத நம்ம அவங்களோட நேரம் செலவு பண்ணால் மாத்திரம்தான் அவங்கள குறித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் தான் இயேசுவோடு நம்ம நேரம் செலவு பண்ணணும், இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன்னா இல்லை இயேசுவை விட்டு நான் தூரம் இருக்கிறேன்னா, இயேசுவோடு கூட இருக்கிறேன்னா நான் இயேசுவை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன்னா. இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது, இயேசுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். இன் ரிமைன், அபைட் வித் காட், அபைட் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட, இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கும்பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். இல்லை என்றால் கனி கொடாதவர்களாக, நம்ம இடத்துலேருந்து கனியே காண்பிக்க முடியாது, நம்ம இடத்துலேருந்து கனியே இருக்காது. துண்டிக்கப்பட்ட திராட்சை செடியிலேருந்து எந்த கனியும் இருக்காது. அதுதான் இயேசு அழகாக சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைச்சில்லை, என்னோடு கூட நீங்கள் இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்குற ஜீவியத்தில் உங்களாலேயே நீங்கள் கனி கொடுக்க முடியாது. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மாத்திரமே உங்களால் கனி கொடுக்க முடியும் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்போம். என்னோடும் இயேசுவோடு இருக்க அந்த உறவு எப்படி இருக்கிறது, அந்த உறவு எப்படி இருக்கிறது? உறவில் நான் ரொம்ப நெருங்கி இயேசுவோடு கூட இருக்கேன்னா,
இல்லை இயேசுவை விட்டு நான் தூரத்தில் இருக்கேனா? ஏன்னா பேதுருவும் ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தூரத்திலே இயேசுவை பின்பற்றினார் என்று. ரொம்ப சமீபமாக ரொம்ப நெருக்கமாக இருந்த பேதுரு, ரொம்ப இயேசுவோடு கூட கிட்ட நெருங்கி ஜீவித்த பேதுரு ஒரு கட்டத்தில் பார்க்குறோம் இயேசுவை பிடித்தார்கள். இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுகிறது, பேதுருவோ தூரத்தில் இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தான் என்று. நம்மளும் பல நேரங்களில் இயேசுவை தூரத்தில் பின்பற்றுகிற அனுபவங்கள் இருக்கா? இல்லை இயேசுவை விட்டு நம்ம விலகி இருக்கிறோமா? இயேசுவோடு கூட அந்த இருக்கிற உறவு எப்படி இருக்குது? முறிந்த உறவாக, இல்லை ஒன்று சேராத ஒரு உறவாக, அப்படிப்பட்ட உறவு நமக்குள்ளே இருக்கா? இயேசுவோடு கூட இருக்க உறவு எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்ம தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். ரெண்டாவது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எந்த அளவுக்கு ஆண்டரோடு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். எவ்வளோ நேரம் செலவு பண்ணுகிறோம் ஆண்டரோடு கூட. பல நேரங்களில் நமக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதபடி இருக்கலாம், ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி கூட நம்ம ஜெபிக்கலாமே. எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம் நான் பார்க்குறோம், யோசிக்கிறோம். ஆனால் 1 மணி நேரம் என்னால் உட்காந்து ஜெபம் பண்ண முடியல, 1 மணி நேரம் என்னால் பைபிள் படிக்க முடியலன்னா அந்த 1 மணி நேரத்தை ஸ்ப்ளிட் பண்ணி 4 கூட நம்ம படிக்கலாமே. 4 20 நிமிஷமா, 4 30 நிமிஷமா பிரித்து நம்ம படிக்கலாமே. படித்து அது மூலியமாக நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கோம், வேதத்தை வாசிக்கிறோமா? நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஜெபம் என்பது நாம் இயேசுவோடு பேசுகிற ஒரு நேரம். வேத வாசிப்பு என்பது, வேதத்தை வாசிக்கிறோம்னா இயேசு நம்மோடு பேசுகிற ஒரு நேரம். ஸோ இந்த ரெண்டுமே அடிப்படையாக நம்ம போகணும். அந்த கம்யூனிகேஷனில் எந்த அளவுக்கு, அந்த உறவில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த அளவுக்கு நெருக்கமாக இயேசுவை நம்ம பின்பற்றுகிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இல்லை நமக்குள்ளே கேட்கணும், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னா, இயேசுவோட சமூகத்தில் காத்திருக்க முடியாத அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம், 4வது வசனத்தில் அபைட் வித் ஜீசஸ், அவர் இயேசுவிலே நிலைத்திருக்கிற வேண்டும் என்று இயேசு சொன்னதை பார்க்க முடியாது. 2வது காரியம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தாள் என்று இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். 2வது வார்த்தை சொல்லப்படும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு போகிற, நீங்கள் என்னோடு கூட நிலைச்சிருக்கிறீங்க, அடுத்தது நீங்கள் எங்கே நிலைத்திருக்குன்னா என்னோட வார்த்தையோடு நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியுது. ஆண்டருடைய வார்த்தை நமக்கென்று கொடுத்திருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியுது. இன்னொரு இடத்துல கூட இயேசு ஒரு உவமையாக சொல்லுகிறார், கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டும் மண்ணினால் கட்டப்பட்ட ஒரு வீட்டை குறித்து ஒரு உவமையாக அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியுது. அதன் முடிவில் இயேசு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, என் வார்த்தையின்படி கேட்கிறவன் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு சமானமாக இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த ஓமை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓமை தான். காற்று அடிக்குது, மழை பெய்கிறது, மழை பெய்த பொழுது கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு, கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு அது ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம், அது ரொம்ப உறுதியாக இருக்கிறத பார்க்குறோம். அதுவே மணலினால் கட்டப்பட்ட வீடு பார்க்குறோம், அந்த நாளில் இடிஞ்சு போகிறத பார்க்குறோம். ஸோ அதில் அழகாக அதை முடித்ததுக்கு பின்பதாக இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், என் வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலையிலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் இன்னொரு ஓமையில் கூட சொல்கிறாரு, அவர் வார்த்தையை ஒரு ஓமையாக விதையை ஒரு ஓமையாக எடுத்துட்டு விதைக்கிறவன் ஒரு புறப்பட்டான், அது 4 வகையான நிலத்தில் வழியருகே சில விதைகள் விதைக்கப்பட்டது, சில விதைகள் கற்பாறை அருகே விதைக்கப்பட்டது, சில விதைகள் முள்ளருகே விதைக்கப்பட்டது, சில விதைகளோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அப்படின்னு அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறது பார்க்குறோம். அந்த விதைகள் எதற்கு ஒப்பாக இருக்குன்னு பார்த்தோம்னா வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 பலன் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு வார்த்தை நம்ம கேட்கணும், ஒரு வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வார்த்தையை கேட்குறோம், யூடியூப்பில் நிறைய மெசேஜஸ் நம்ம கேட்குறோம், டிவியில் நிறைய மெசேஜஸ் நம்ம கேட்குறோம். ஆனால் நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது? திருச்சபையிலே உங்களோடு போதகர் பேசும்பொழுது, உங்களை
பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். தெசலோனிக்கேயர்ல பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், சுவிசேஷ வார்த்தைகளை நாங்கள் கொண்டு வந்த பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். சுவிசேஷ வார்த்தைகளை கொண்டு வரும்போது அது நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. நம்ம அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா, ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? ஏன்னா பல நேரத்தில் நம்ம சிலதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். இந்த வார்த்தையை என்னால் ஏற்றுக்க முடியும், இது ரொம்ப அழகாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் குத்துது, இல்லை இது என்னால் முடியாது, இந்த வார்த்தையை என்னால் ஏற்றுக்க முடியாது. நம்மளே பல நேரங்களில் ரொம்ப சூஸ் பண்ணி எடுக்கிறோம். வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முழு வேதமும் நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கல ஆண்டவர். இது நம்ம இது செட் ஆகும், நம்ம எடுத்துக்கலாம், இது வேண்டாம், நமக்கு செட் ஆகாது, ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து இந்த வேதத்தை நம்ம கொடுக்கல. இந்த முழு வேதகமும் நமக்கென்று கொடுக்கப்பட்டது, எனக்கென்று கொடுக்கப்பட்டது. அது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர வேண்டும். அவர் இந்த வார்த்தையை எனக்காக எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையை என்னோட பேசுவதற்காக, இந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வார்த்தைகளை நான் அப்படியே எடுத்துக்கணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் இருக்கிறோம். சில வார்த்தைகளை நம்ம புறக்கணிக்கிறோம், சில வார்த்தைகளை நம்ம வந்து உதாசீனப்படுத்துகிறோம், சில கடிந்து கொள்ளுதல் வரும்பொழுது நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். அது கர்த்தருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு போகிறது. ஸோ வார்த்தையில் நிறுத்திருக்க முடியலன்னா நம்மளால், அந்த வசனம் அழகாக சொல்கிறது, நீங்கள் வார்த்தையில் நிறுத்தலைன்னா நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதத்தில் சொல்லப்படுது. பல நேரங்கள் நம்ம ஒரு பக்கம் சொல்லுகிற ஒரு காரியம், நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறேன், இது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிற, நமக்குள்ள கேள்வி கேட்குற நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்டு பார்க்கணும். நான் அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்கிறேனா, அந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேனா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கறது மிகவும் அவசியமாக இருக்குது. அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கீழ்ப்படிதலை பிரதானப்படுத்துகிறார் ஆண்டவர், ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். அதற்கு ஈடாக, அதற்கு சமானமாக வேறு எதையும் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கவே இல்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே, அதுதான் ஆண்டவர் சொல்கிற ஒரு பிரின்சிபலை நம்ம கற்றுக்கணும். அந்த ஒரு கொள்கையை நம்ம கற்றுக்கணும். வேதத்திலேருந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியங்கள், நான் ஆராதிக்கிறேன், நான் வந்து இந்த ஊழியம் செய்கிறேன், நான் அந்த ஊழியம் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், அது இல்லை. நான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னா அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஸோ இதை பார்க்கும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், நான் இந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுத்துகிறேன். சில வேதத்தை வாசிக்கும் பொழுது சில இடங்களில் ஆண்டவனை சுட்டி காட்டுறாரு. சில வார்த்தைகள், சில வேதத்தை வாசிக்கும் பொழுது சில வசனங்கள் உங்களை சுட்டி காட்டுது. உங்களிடத்தில் இருக்க குறைகளை, குற்றங்களை, நமக்குள்ளே இருக்க குற்றங்களை, குறைகளை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலியமாக, வேதத்தின் மூலியமாக ஆண்டவர் நம்மளை சுட்டி காமிக்கிறாரு, ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. அப்படின்னா அந்த பேசுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கீழ்ப்படுகிறோமா? மூணாவது ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்கள் விரும்புகிறனால தாங்க யூடியூப்பில் போட்டுட்டு நாங்கள் வீட்டில் அப்படியே இருக்கோம் அப்படின்னு கேட்குறேன். அதான் அந்த விருப்பம் இல்லை. எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சியாக அவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு வாஞ்சியாக அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக நம்ம இருக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது நேபாள் தேசத்தில் குறித்து, நேபாளில் இருக்கிற ஜனங்களை குறித்து நான் ஒரு காரியங்கள் நான் கேள்விப்பட்டேன். எங்களுடைய பைபிள் காலேஜில் ஒரு வழக்கம் இருக்குது. சம்மர் டைமில் வந்து சம்மர் மினிஸ்ட்ரி அப்படின்னு அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ ஒரு வருஷம் போயிட்டு வந்த என்னுடைய சீனியர்ஸ், எங்களுக்கு முன்பதாக இருந்த அவர்கள் வந்து சொன்ன ஒரு காரியம், நேபாளில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு. சண்டே சர்வீஸ்க்கு, ஆராதனைக்கு 7 மணி ஆராதனை அப்படின்னா அவங்க 3 மணிக்கே ரெடி ஆகணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் நிறைய மலைகள் இருக்கும். ஸோ இவங்க 2 மலையை தாண்டி தான் அவங்க ஊர்லேருந்து என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு கிளம்பி வருவாங்களாம்மா. ஸோ அவங்க 7 மணி ஆராதனைக்கு வரணும் அப்படின்னா அவங்க 3 மணிக்கு அங்கே ஆயத்தமாகணும். 3 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகி அப்புறம் தான் இங்கே வருவாங்க. 7 மணிக்கு வந்து ஆராதனையை அட்டன் பண்ணிவிட்டு அங்கேயே அந்த முழு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கன்னா சர்ச்சில் தான் இருப்பாங்களாம்மா. சர்ச்சிலே தான் இருப்பாங்க. சர்ச்சிலே அங்கேயே அவங்களுக்கு உணவு வழங்கப்படும், அங்கேயே சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுட்டு அங்கேயே அந்த ஃபெலோஷிப், அங்கேயே அந்த ஐக்கியத்தை பலப்படுத்திட்டு, அங்கேயே அடுத்த மீட்டிங், யூத் மீட்டிங் இருக்கும், சில்ட்ரன்ஸ் இருக்கும், சண்டே ஸ்கூல் இருக்கும், எல்லாமே முடிச்சுட்டு சாயந்தரம் தான் கிளம்பி அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்னென்னா
சர்ச்சுக்கு. இன்னொன்றுனா அந்த கிளம்பி அதை கேட்கும்போது எனக்கு 3 மலையை கடந்து தான் வருவாங்க, நடந்து தான் வருவாங்க, பைக்கெலாம் கிடையாது, நடந்து தான் 3 மலையை ஏறி தாண்டி வருவாங்க. எதுக்கு? ஆராதனை அட்டன் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு தாகமுள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, நமக்கு எவ்வளோ ஆண்டவர் கிருபையாக இருக்கிறாரு, வாகனங்களை கொடுத்துருக்காரு. நம்ம பக்கம் தான், சர்ச்சு ரொம்ப பக்கமாக தான் இருக்குது, நம்ம ஒன்றும் நிறைய கிலோமீட்டரு தாண்டி போகலை, ரொம்ப பக்கத்துலேயே தான் ஆண்டவர் நமக்கு ஒரு சபையை கொடுத்துருக்காரு. அந்த சபைக்கு நம்ம போவதற்கு, அந்த வசனத்தை கேட்பதற்கு எவ்வளோ வாஞ்சி நம்ம போகிறோம், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. அந்த வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சி இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன வார்த்தை ஆண்டவர் என்னோட பேச போகிறார், என்ன வசனம் என்னோட பேச போகுது, ஏதோ ஒரு தேவையோடு ஒரு வாஞ்சியோடு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் உட்கார்றோமா, இல்லை போவோம் இன்றைக்கி கண்டிப்பாக போய் அவன் ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா மனசு குத்தும், ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சடங்காச்சரமாக நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோமா? இன்றைக்கி இன்றைக்கி வசனத்தை கேட்கலாம் ஒரு மாதிரி இருக்கும், வசனத்தை நான் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் ஒரு மாதிரி இருக்கும். பல நேரம் இந்த ஸ்டேட்டஸ் ஒரு பெரிய இதாகிட்டுருக்கு. நம்ம நிறைய நேரங்களில் கிறிஸ்தவங்களுக்கு தான் வசனத்தை அனுப்பிச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம வசனத்தை அனுப்ப வேண்டியது யாருக்குன்னா புறஜாதிகள் ஜனங்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு, அவங்களுக்கு வசனத்தை காமிக்கணும். நம்ம கிறிஸ்தவர்களுக்கே வசனத்தை அனுப்பிச்சிட்ருக்கோம், குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது எல்லாமே எல்லாமே கிறிஸ்டியன்ஸாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வசனத்தை எந்தளவுக்கு நான் வாஞ்சியாக நான் இது பண்ணுறேன், எந்தளவுக்கு விருப்பத்தோடு நான் அதை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 3 காரியம் இருக்குது. நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம், வாசிக்கிறது ஒரு அனுபவம், தியானிக்கிறது ஒரு அனுபவம், அதை ஆராய்ந்து பார்க்கிறது ஒரு அனுபவம். பெராயா பட்டணத்தார், பெராயா திருச்சபை வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த 3 காரியம் இருக்குது. ஸோ அந்த வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம், எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லி முடித்து விடலாம். 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். 3வது காரியம், முதலாவது நம்ம பார்த்தோம் என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொன்னார் பார்க்கிறோம். 2வது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாக இயேசு கட்டளை கொடுக்கிறத பார்க்கிறோம். 3வது காரியம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக இயேசு நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறத பார்க்க முடியாத பார்க்கும். ஸோ இந்த 3 காரியமும் எதற்கு அப்படிங்கும் பொழுது, இந்த 3 காரியம், இந்த 3 அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவருக்காக கனி கொடுக்குற ஒரு ஜீவியத்தில் நாம் இருக்கிறோம். ஸோ 3வது காரியம்தான் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவருடைய அன்பு, லவ் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ அன்பு அப்படி நம்ம சொல்லும் பொழுது அது என்னென்னா இருக்கணும், நான் வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாது, செயலாக்கமாகணும். லவ் நீட் டு பி இன் ஆக்ஷன். நம்முடைய அன்பு செலுத்துகிறேன், அன்பு செய்கிறேன் அப்படின்னு நம்ம வார்த்தையில் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு நான் இருக்கிறேன் அப்படின்னு வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாது, அது செயலில் நம்ம காண்பிக்கப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன், நான் இயேசுடைய அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன், இயேசுடைய அன்பை நான் வெளிக்காட்டுகிறேன் அப்படின்னா அது நம்ம வெறும் வார்த்தையில் சொல்லக்கூடாது, அது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயலாக்கமாய் நம்ம செய்து காமிக்க வேண்டும். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையோ மகளையோ நான் உன்னை நேசிக்கிறேன்னு வெறும் வார்த்தையில் சொன்னால் மட்டும் போதாது, அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நம்ம செஞ்சு காமிக்கணும், ஆக்ஷனில் காமிக்கணும். அதே போல் தான் இயேசுவும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று இயேசு வெறும் வார்த்தையில் சொல்லிட்டு போகலை, அது செயலில் காமிச்சார். நம்ம ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நம் பாவிகளாக இருக்கும் பொழுது இயேசு நமக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நான் துர்க்குணத்தில் இருந்தேன், நான் பாவியாக இருந்தேன், இயேசுவை விட்டு நான் தூரத்தில் இருந்தேன், ஆனால் அவருடைய அன்பை வெளிக்காட்டும்படியாக எனக்காக அவர் மரிச்சார். அது எனக்கு அவருடைய அன்பை நான் ருசித்து பார்த்துருக்கேன், அந்த அன்பை காமிச்சார். ஸோ அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நான், கிறிஸ்தவனாகிய நான், எனக்குள்ளே அதை வச்சுக்கிறது ஆண்டவருடைய சுத்தம் அல்ல, அதை வெளிக்காட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு நான் அன்பாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கனிகளிலே முதன்மையானது பார்த்திங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அந்த அன்பு பிரதானப்படுத்துகிறத பார்க்க முடியுது. ஸோ நான் அன்பாக இருக்கிறேனா, மற்ற இடத்துல அன்பாக இருக்கிறேனா, மற்றவர்களை நான் நேசிக்கிறேனா, இயேசு என்னை நேசிக்கிறது போல் நான் மற்றவர்களை நேசிக்கிறேனா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, இயேசுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்துருக்குறோமா? இயேசுடைய அன்பை நம்ம உணர்ந்துருக்கோமா? உணர்ந்திருந்தோம்னா கண்டிப்பாக மற்றவர்களை நம்ம நேசிப்போம்,
மற்றவர்களை நம்ம வெறுக்க மாட்டோம். மற்றவர் செய்கிற தப்பு பிரதானமாக இருக்காது. நம்ம இயேசுனுடைய அன்பை உணராதனால தான் பல நேரங்களில் மற்றவர்கள் செய்கிற குற்றங்கள் நமக்கு பெருசாக தெரியுது. இயேசுடைய அன்பு அவருடைய அந்த அன்பு செலுத்த முடியாதபடிக்கு நிறைய தடையாக இருக்குது. நம்ம கேட்டு பார்ப்போம், எனக்குள்ளே நான் அவருடைய அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன்னா, அப்படி அன்பை உணர்ந்திருக்கேன்னா ஏன் இன்னொருத்தரை நான் வெறுக்கிறேன், இன்னொருத்தரை ஏன் நான் காயப்படுத்துகிறேன், இன்னொருத்தரை ஏன் நான் குற்றம் சொல்கிறேன், இன்னொருத்தரை ஏன் நான் ஒரு மாதிரி அவங்க மேலே கோபத்தை காமிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யார் மேலேயே நான் கோபமாக இருக்கேன்னா, யார் மேலேயாவது மன்னிக்க முடியாதபடிக்கு யார் மேலேயாவது எனக்கு கோபம் இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்போனா நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னு அர்த்தம். அதே போல் கடைசி ஒரு கேள்வி, நான் மற்றவர்களுக்கு நான் அன்பு செலுத்தினேன், ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான், நான் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னா, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அன்பை ஒரு இடத்துலேருந்து இயேசுனுடைய அன்பை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை. அவருடைய அன்பை நான் உணர்ந்திருக்கேன், அன்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கேன், அவரோட அன்பை நான் ருசிச்சிருக்கேன். அதோட நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிடல. இன்னொரு இடத்துல நான் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கோம், அன்பை காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறோம், மற்றவருடைய நேசிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அதான் சொல்கிறேன், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று. எப்படி பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல் நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என் அன்பில் நீங்கள் நிலைச்சிருங்க என்று இயேசு சொல்லுகிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த 3 காரியம் நம்ம அவரில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை நாம் நிலைத்திருக்கும் போது, அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்குற ஒரு ஜீவியத்தில் இருப்போம். நம்ம கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புகிறேன், நம்ம இயேசுவுக்காக வாழுகிறோமா, இயேசுவுக்காக கனி கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னா இயேசுவுக்காக நம்ம கனி கொடுப்போம். இயேசுக்காக கனி கொடுக்குறோம் அப்படின்னா அது மற்றவர்கள் அறியும்படியாக, மற்றவர்கள் பார்க்கும்படியாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கனிகளை கொடுப்போம். ஆமென். ஸோ அப்படி இருக்கிற இடங்களை கண்களை முடிச்சு ஜெபிப்போமா. அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அற்புதமான வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிலுவையிலே மரித்து ஆண்டவரே நம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பினாலே ஆண்டவரே நம்முடைய கிருபையினாலே எங்களை ரட்சித்தீர். ஆண்டவரே எங்களை நேசித்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்களை குற்றங்களை எண்ணாத தேவன் ராஜா ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படியாகவே, நாங்கள் தியானித்த சத்தியத்தின்படியாகவே அன்றைய கனி கொடுக்கிற ஒரு இடத்துல நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் எங்களை உதவி செய்வீராக. எங்களில் கனிகளை அன்றைய மற்றவர்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைப்பதற்கு, அன்றைய உங்கள் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து அன்றைய இயேசுவை வெளிக்காட்டுள்ள பி எ இமிட்டேட்டர் ஆஃப் கிரைஸ்ட். அன்றைய எபேசியரில் வாசிக்கிறோம், ஆண்டவரே பி எ இமிட்டேட்டர் ஆஃப் கிரைஸ்ட். அன்றைய இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக, இயேசுவை காண்பிக்கிறவர்களாக அன்றைய எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய ஜீவியமும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.